ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CP25C11 அட்வான்ஸ்டு டீப் பிளானிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் MECSC குரிய எலக்டிவ் பேப்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 இதில் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸு. ஸோ அந்த ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் பேசிக்ஸாகவும் கொடுத்துருப்பேன், அதனால கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. கேட் மாடலில் இருக்க கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அதோட டெஃபனிஷன் மாதிரி ஃபுல் ஃபார்ம் மாதிரி இல்லை வந்து உங்களுக்கு இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, மோஸ்ட்லி ஈஸியான ஒன் வேர்ட்ஸ் தான் வரும் MCQ பொறுத்த வரைக்கும். ஸோ 3 மார்க்ஸு. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரை பெர்சிப்ட்ரான் ரொம்ப முக்கியம். ஆக்டிவேஷன் லாஸ் ஃபங்க்ஷன் இல்லை ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மட்டுமே தனியாக படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பேக்கிங் ரொம்ப முக்கியம், ட்ராப் அவுட் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து சூப்பர்வைசர் லேர்னிங் என்ன கேட்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ட் பி இல்லை வேரியஸ் ரெகுலரைசேஷன் டெக்னிக். இந்த ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுபோக பேக் ப்ரொபோசர் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் நடந்த ஒரு அட்டானமஸ் கொஸ்டின் பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு 2-3 டாபிக் சேர்த்து கேட்டிருந்தாங்க. நல்லா படிக்கிறப்ப அதுலேருந்து எப்படி இது ஓவர் கம் ஆச்சு அந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் டூ பொறுத்தவரை ஒன் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அடிஷனலாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து யூனிட் 2ல் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் LSTM கண்டிப்பாக இருக்கும். அட்வான்டேஜஸ் காம்பனன்ட்ஸ் ரெண்டையுமே நல்லா படிச்சுக்கோங்க. LSTM வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி 3 மார்க்லாம் வரும், சம்டைம் பிகாஸ்னாலும் ஆனால் மோஸ்ட்லி 3 மார்க் தான். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பூலிங் லேயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேட் லெவல் RNN ரொம்ப முக்கியம். டீப் ரெக்கரண்ட் நெட்வொர்க்ஸ் கண்டிப்பாக இந்த டீப் ரெக்கரண்ட் நெட்வொர்க்ஸ் ரொம்ப முக்கியம். LSTM எப்படி முக்கியமோ டீப் ரெக்கரண்ட் நெட்வொர்க்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் CNN இந்த ஒரு கொஸ்டின் படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரிப்பீட்டட், இது வந்து எல்லா டைமும் கேட்பாங்க, கண்டிப்பாக இந்த டைமும் வரும். பை டைரக்ஷனல் RNN ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 3ல் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலைசேஷன் இன் நியூரல் நெட்வொர்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த யூனிட்ல ஹைப்பர் பேராமீட்டர் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாய்சோஸ்டிக் ஆப்டிமைசேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட அந்த டியூனிங் டீப் நெட்வொர்க்ஸும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ அதோட அந்த ஹைப்பர் பேராமீட்டரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓவர் ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். ஓவர் ஃபிட்டிங்னால என்னன்னு கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தனியாக வந்து அந்த ஓவர் ஃபிட்டிங் வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓவர் ஃபிட்டிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஆனால் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவர் ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர்ஸ் கவுண்ட் அண்ட் மெமரி. இந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த கவுண்ட் கான்செப்ட்லேருந்து ஒரு 3 மார்க் வர பாசிபிள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மேட்சிங் இன்புட் டேட்டா அண்ட் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் பார்த்துங்க. இதில் எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ண மட்டும் பர்டிகுலராக பாருங்கள். ஜென்ரலைசேஷன் நியூரல் நெட்வொர்க்ஸும் அதுபோக வந்து ஸ்டாய்சோமெட்ரிக் ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த யூனிட்ல ஆப்டிமைசேஷன் கான்செப்ட் வந்து ஒன்று வரும். டியூனிங் டீப் நெட்வொர்க்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி டீலிங் வித் ஓவர் ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நான் கான்வெக்ஸ் ஆப்டிமைசேஷன் ஃபார் டீப் நெட்வொர்க்ஸ் ரெண்டு படிச்சிங்கனாலே போதும். ரேட் இனிஷியலைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 பார்த்துக்கோங்க. அதில் மொதல் வந்து டீலிங் வித் ஓவர் ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நாலாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் அடிஷனலாகவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டென்ஷன் ஓவர் இமேஜஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராஃப் கன்வலைசேஷன் நெட்வொர்க் அதோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியம் ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல்ஸ் அண்ட் இட்ஸ் டைப். கண்டிப்பாக அந்த ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல்ஸ் இருக்கும். ஹைராலஜிக்கல் அட்டென்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 3 மார்க் அட்டென்ஷன்லேருந்து வரும். ஸோ இன்னொரு இது வந்து உங்களுக்கு இந்த கிராஃப் கன்வலைசேஷன் நெட்வொர்க் இல்லை ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல்ஸ்லேருந்து வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை NAD ரொம்ப முக்கியமானவங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் பி வந்து உங்களுக்கு GAN கண்டிப்பாக GAN இருக்கும். எப்படி வந்து செகண்ட் யூனிட்ல வந்து உங்களுக்கு CNN இருக்கும், அதே மாதிரி அதில் வந்து GAN இருக்கும், எல்லாம் ரிப்பீட்டடு. என்கோடர் டிகோடர் மாடல்ஸ் ரொம்ப முக்கியம். என்கோடர்னா என்ன, டிகோடர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் இந்த VAE ரொம்ப முக்கியம். இந்த 3மே ரொம்ப முக்கியம், இந்த யூனிட்டும் முக்கியம், பட் வந்து GAN பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ அடுத்து ஃபிஃப்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அந்த டெஃபனிஷன் மாதிரி இருக்க எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் YOLO இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது சம்டைம் பிக் கொஸ்டினில் கூட கேட்கலாம். ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபேஸ் ரெகக்னைசேஷனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆடியோ வேவ் நெட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆடியோ வேவ் நெட்டும் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. YOLO நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி இதில் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP வேர்ட் டு வெக் ஜாயிண்ட் டெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து சீன் கேப்ஷனிங் லாங்குவேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் இந்த NLP கான்செப்ட் பார்த்தீங்கன்னாலே ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம். ஃபேஸ் ரெகக்னைசேஷன் வந்து உங்களுக்கு திடீர்னு பிக் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா அது கேட்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஃபேஸ் ரெகக்னைசேஷன் 3 மார்க்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் வந்து இந்த NLP ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் யூனிட் இதில் வந்து பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இதில் வந்து
பேசிக்காக உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 4 டாபிக் தான். எதில் எது வரப்போகுதுன்னு தெரில. ஸோ மோஸ்ட்லி 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் சீரிஸ் கான்செப்ட் வரலாம். ஸோ அதே மாதிரி வந்து பிக் கொஷின் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் விஷன் வரலாம். இது மோஸ்ட்லி இப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் விஷன் வந்து ப்ரீவியஸ் டீப் பிளானிங் பேப்பர், அதாவது எம்இ பேப்பரில் வந்து பார்க்குறப்போ ரிலேட்டிவில் கேட்டிருந்தாங்க. அதனால் கம்ப்யூட்டர் விஷன் வந்து மோஸ்ட்லி பார்ட் பியில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜெனரேட்டிவ் டீப் பிளானிங் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த என்எல்பி கான்செப்ட் வந்து கொஞ்சம் முக்கியம். அதனால் என்எல்பின்னு வர எல்லாமே கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அதில் டெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்துருக்க நிறையா இருந்தாலும் நான் சொல்கிற வச்சு பார்க்குறப்போ உங்களால் ஈஸியாக வந்து நிறையா கவர் பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரெகுலரைசேஷன் டெக்னிக் நல்லா பார்த்துக்கோங்க, பெர்சிப்ட்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து சிஎன்என் மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். தேர்ட் யூனிட்ல டீலிங் வித் ஓவர் இது மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ ஃபோர்த் யூனிட்ல ஜிஏஎன் பார்த்தீங்கன்னாலே போதும். அதுபோக என்கோடர் டிகோடர். ஃபிஃப்த் யூனிட்ல அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். சிக்ஸ்த் யூனிட்ல கம்ப்யூட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் ஓரளவு நம்ம கொடுத்துருக்கிறது நிறையா இருந்தாலும் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதான் ஃபுல் வீடியோ பார்க்க சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.